ஒரு வழியா இசைஞானி இளையராஜாவின் வேலியன் சிம்பொனி என் கைக்கு வந்து கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு இந்த சிம்பொனியை ரிவ்யூ செய்ய போறது இல்லை. அதுக்கு முதல் காரணம், இதை நான் இன்னும் கேட்கல. சிம்பொனி இசைனா குறைஞ்சபட்சம் ஒரு 45 நிமிஷமாவது இருக்கும். எனக்கு வேலை பொழு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால, மோட்டரும் ரிப்பேராக இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுத்து நிதானமாக கேட்கலான்னு இருக்கேன். அப்புறம் எதுக்கு இந்த வீடியோன்னு சொல்கிறேன். ஆக்சுவலி போன வருஷம் மார்ச்சில் தான் இசைஞானி இளையராஜாவோட வேலியன் சிம்பனி லண்டனில் நடந்துச்சு. அவரோட 33 வருட கனவு நிறைவேறிய நாள் அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி 1993 அவர் சிம்பனி பண்ணணும்னு நினைச்சாரு. பட் ஏதோ காரணங்களுக்காக அது நடக்கல. லேட்டா பண்ணாலும் நல்ல சிறப்பா பண்ணிருப்பாருன்னு நம்புவோம். இந்த சிம்பனி எல்பிக்காக நான் ரொம்ப நாட்களாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். மெர்க்குரி குரூப் நிறுவனம் தான் இந்த வேலியன் சிம்பனி நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணது. கிட்டத்தட்ட போன வருஷம் செப்டம்பர் மாசத்துல தான் எல்பி ரிலீஸ் பண்ணாங்க. அந்த டைம் வாங்க மிஸ் பண்ணிட்டேன். திரும்ப ஒரு 3 மாசம் கழிச்சு அவங்க வெப்சைட்ல போய் பார்த்தா சோல்ட் அவுட்னு போட்டுருந்துச்சு. என்னடா இப்படி ஆச்சுன்னு நினைச்சு அவங்களுக்கு ஒரு மெயில் போட்டேன். அதுக்கு அவங்க ஒரு லிங்க் கொடுத்து நீங்க பே பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு அனுப்பிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு பக்கம் உறுத்தலாவே இருந்துச்சு. என்னடா வெப்சைட்ல சோல்ட் அவுட்னு போட்டுட்டு இங்க பே பண்ண சொல்றாங்களேன்னு அதோட விட்டுட்டேன். திரும்பவும் ஜூன்ல ஞாபகம் வந்துச்சு. சிலர் எல்பியும் வாங்கியிருந்தாங்க. சரின்னு சொல்லி அவங்க வெப்சைட்ல பார்த்தா ஜூன் 22ஆம் தேதி வரும், ப்ரீ ஆர்டர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. நானும் லாகின் பண்ணி எல்பியை வாங்கிட்டேன். அப்புறம் தான் ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணேன். அவங்க வெப்சைட்ல திரும்ப லாகின் பண்ணி நம்மளோட ஆர்டரை பார்க்குற ஆப்ஷன் இல்லை, கஸ்டமர் சர்வீஸ் கான்டாக்ட் நம்பரும் இல்லை. இப்பவே கொஞ்சம் ஜர்க்காச்சு. ஏன்னா இப்படி ஆர்டர் டீட்டெயில்ஸை பார்க்கறதுன்னு யோசிக்கும் போது அடுத்த 10 நிமிஷத்துல பக்காவா ஆர்டர் டீட்டெயில் மெயிலுக்கு வந்துடுச்சு. சரின்னு நானும் ஒரு 3 வாரம் வெயிட் பண்ணேன். அவங்க கிட்ட இருந்து ட்ராக்கிங் நம்பர் எதுவும் வரல. சரின்னு நானே மெயில் போட்டு விசாரிச்சேன். வார் நடக்கிறதுனால எங்க இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பாதிக்கப்பட்டிருக்கு, இன்னும் ஒரு 1 வீக்ல வந்துடும்னு சொன்னாங்க. ஒரு வாரம் கழிச்சு பார்த்தா அவங்க வெப்சைட்டே காணும். வெப்சைட் டொமைன் ரெனியூ பண்ண மறந்துட்டாங்களா, இல்லாட்டி ஒரு 10,000 ரூபாய் கூட கட்ட முடியலையா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு முகநூல்ல ஒரு நண்பர் ஒருத்தர் பதிவு போட்டிருந்ததை நான் பார்த்தேன். அந்த போஸ்ட்டை பார்த்த பிறகு ஒருவேளை நம்மள ஸ்கேம் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் பல நாட்கள் ஆகியும் வெப்சைட் அப் ஆகல. அவங்க இன்வாய்ஸ்ல ஒரு அட்ரஸ் கொடுத்திருந்தாங்க. அது வந்து இசைஞானியோட ஸ்டூடியோ அட்ரஸ் போல. இன்னும் ஒரு வாரத்துல எல்பி வரலன்னா நான் சைபர் கிரைம்ல ரிப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லி திரும்பவும் ஒரு மெயில் போட்டேன். அதுக்கும் எந்த ரெஸ்பான்சிபிளும் இல்லை. இருந்தாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. நான் ஜிபே பண்ணது ஒரு பிரைவேட் லிமிடெட் அக்கௌண்ட்டுக்கு. இது ஒரு சட்டப்பூர்வமான கம்பெனி அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. போன வெள்ளிக்கிழமை ராத்திரி எனக்கு ட்ராக்கிங் நம்பர் எனக்கு இமெயில் பண்ணாங்க. அண்ட் எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி காலையில எல்பி நல்லபடியா என் கைக்கு வந்துச்சு. ஸோ என்ன மாதிரி ஆர்டர் போட்டுட்டு மன சங்கடத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ தான் போடணும்னு நினைச்சேன். ஸோ சந்தோஷமா வாங்க, ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்க. தேங்க்யூ ஸோ மச்.